கட்சி தலைவர் விஜய் இருக்காப்ல, அவர் வந்து ஒரு ஆக்டர். பேஸ் பண்ண ஒரு ஆக்டர். ஸோ படத்தில் நடிக்கும்போது அவங்க சமூக சம்பந்தமான ஆ ஃப்ரீயா குடுக்கக்கூடாது. இலவசன்றத இருக்கணும். பொதுமக்களுக்கு தண்ணீனா என்ன? நம்ம இலவசத்தினால தான் வந்து நெறைய மக்கள் வந்து படிப்பறிவு இல்லாம இருக்காங்க. எஜுகேஷன் முக்கியத்துவம் குடுக்கணும். அப்படின்னு நெறைய விஷயங்கள் அவர் பேசியிருக்காப்ல. ஸோ அந்த பேசுன வச்சு தான் இப்போ உள்ள இளைஞர்கள் வந்து அத சார்ந்து இருக்கிறாங்க. ஆனா இப்ப அவர் கட்சிக்கு வந்த உடனே மறுபடியும் அவர் இலவசத்தையே அவரு ஃபோக்கஸ் பண்ணி பேசும்போது, அது உங்களுடைய தாக்கம் எப்படி இருக்கு? உங்களுடைய இப்ப பார்வை எப்படி நம்ம இருக்கு? இத பத்தி பேசணும் அப்படின்னா, அந்த அவர் மேல பெரிய ஈர்ப்பு கொண்டு நாட்டத்துல இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு நம்மள பார்த்தா எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மள பார்த்தா கோமாளி மாரி இல்ல தெரியும். 2வது நம்ம பொதுவா தான் இல்ல, இல்ல. பேசுறோம் அது நம்ம. அது அவங்க என்னன்னா நம்மள பத்தி ஒரு திட்டி கமெண்ட் போட கூட அவங்க அஞ்ச மாட்டாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, நான் ஒருத்தன் பார்க்கறதுக்கு விஜயாண்ணா மாதிரியே இருக்குன்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க. இப்படியே பொண்ணு சுற்றினுங்கிறேன். அவர் மேல ஒரு ஒரு பெரிய ஈர்ப்புல கிட்டத்தட்ட ஒரு 25, 30 வருஷமா அவர திரையில பார்த்துட்டு, இப்ப அவர் அரசியலுக்கு வந்திருக்காரு அப்படின்னு சொன்னபோது, அவங்கனால அத எப்படி எக்ஸ்போர்ட் பண்றது அப்படின்னா, இனிமே நம்ம தலைவர வாக்கு மூலம் தான்டா நம்ம வந்து எக்ஸ்போர்ட் பண்ணணுங்கிற மனநிலையில இருக்காங்க. இப்ப அவங்க என்ன நினைப்பாங்கன்னா, நீங்க வந்து பேசுற விஷயங்கள் வந்து நெகட்டிவா பேசுறீங்க அப்படின்னு நினைப்பாங்க. ஆக்சுவலி அது உண்மை கிடையாது. எல்லா கட்சிகளையும் போல டிவிக்கு என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இலவசங்கள குடுத்துருக்காங்க. அதுலயும் குறிப்பா பார்த்தீங்கன்னா, வேலையில்லா பட்டதாரிகளுக்கு மாதந்தோறும் ரூ. 4000 சொல்லி அந்த அறிவிப்பு குடுத்தாங்க. அதெல்லாம் உண்மையாலுமே வேலையில்லா பட்டதாரிகளுக்கு வேலையை உருவாக்குவதற்கான சில ஸ்கீம்களை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணி தான் இன்னும் கூடுதல் நல்லா இருக்கும். இது என்னுடைய ஒரு கருத்தா இருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்கான சில திட்டங்களை வந்து வழிவகுக்கணும் அப்படிங்கிறத நினைக்கிறேன்.